Hi friends, welcome to A1 Nursery Garden. ஒரு 3 டேஸாக நம்ம ரோஜா செடி வந்து ஆன்லைனில் வந்து யாருக்குமே சென்ட் பண்ணி விடாமல் வச்சுருந்தோம். அது ஏன்டா நம்ம நர்சரியில் ரோஜா செடி கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு 4-5 கலர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே சொல்லியாச்சு, இந்த மாதிரி ரோஜா செடிக்கு நியூ கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் புதுசாக வர ரோஜா செடியை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. நம்ம நர்சரிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 5 நாளில் புது அப்டேட் வந்து அது எப்படின்னா ரோஜா செடிகள் வந்து 10 நாள் 5 நாளில் நம்ம நர்சரிக்கு ரோஜா செடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு வந்து ஒரு நியூ கலெக்ஷன் ரோஜா செடி வந்திருக்கு. அதில் என்னென்ன கலர் வெரைட்டி வந்திருக்கு, சாமந்தியில் எந்தெந்த மாதிரி பிளான்ட் வந்திருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அடுத்ததான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேர் என்ன டவுட்டுண்டா, எனக்கு பர்சனலாகவே கால் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி ரோஜா செடி வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்க, பிரான்ச் வந்து சிங்கிள் பிரான்ச் இருக்க மாதிரி சென்ட் பண்ணுவீங்களா, செடி வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். சாமந்தி கலெக்ஷனும் சரி, ரோஜா செடி கலெக்ஷனும் சரி, அதோட செடி வந்து அடர்த்தி எந்த அளவுக்கு இருக்குது, செடியோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஃபுல்லாக பார்ப்போம். என்னென்ன கலர் இருக்குன்றதை பற்றியும் பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த ரோஜா செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா எடுத்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஜா செடியாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம நர்சரியில் வச்சு சேல் பண்ணுறது, இப்போ ஆன்லைன் சேல் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் வரோம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளான்ட் அந்த மாதிரி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வந்து ஒரு 120 160 வந்து ரோஜா செடிக்கு வந்து ஒரு பாக்ஸுக்கு அந்த மாதிரி வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாக்ஸுக்கு ஒரு 5 செடி 6 செடி நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு கரெக்டாகும். நீங்கள் ஒரு செடி 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னும் போது 200 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 செடி 6 செடி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம நர்சரியில் என்னென்ன கலர் வெரைட்டி வந்திருக்குன்றதை பற்றி பார்ப்போம். பட்டன் ரோஸ் அந்த மாதிரி பட்டன் ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர் அந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து பெங்களூர் ரோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டி வந்து வந்திருக்கு. ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு அந்த மாதிரி கலர் வெரைட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம நர்சரியில் இருக்கிறது எல்லாமே மொட்டாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சரியாக தெரியாது. இப்போ பாருங்கள், கலர் இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மொட்டாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இப்போ செடி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து அனுப்புகிறோன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த செடியை பாருங்கள், பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மொட்டுக்களுக்கு வந்து குறையில்லாமல் இருக்கும். செடி எப்படி இருக்குன்றதை பற்றி பாருங்கள். இதே இந்த குவாலிட்டிக்கு வந்து குறையாமல் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இந்த குவாலிட்டிக்கு வந்து குறையாது. அடுத்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி செடி வருதோ இதை விட இன்னும் ஹெல்த்தியான செடி கூட வரலாம். இப்போ இந்த ஆரஞ்சு பாருங்கள், இதில் ஆரஞ்சிலே கொத்து ரோஸ் மாதிரி வருது. இந்த மாதிரி செடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எந்த மாதிரி செடி கொடுக்கணுன்னா, செடி வந்து பிரான்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ரோஜா செடியாக தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுப்போம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் அந்த செடி வந்து எடுத்து காமிக்கிறோம். நார்மலாக வந்து அந்த கலர் தெரிகிற செடிவாக எடுத்து காமிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு சென்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் அந்த கலெக்ஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கலரை வந்து அந்த கலரு அந்த செடியை வந்து எடுத்து தான் உங்களுக்கு பார்சலில் வந்து சென்ட் பண்ணி விடுவோம். அதே இது நார்மல் கலர் ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ இந்த மாதிரி நார்மல் கலர் வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி வந்து பிரான்ச் ஒரு 4-5 பிரான்ச் இருக்க மாதிரி கூட சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பட்டன் ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மொட்டு பாருங்களேன், செடியையும் பாருங்கள், இந்த அளவுக்கு குறை இல்லாமல் உங்களுக்கு வந்து தாராளமாக சென்ட் பண்ணுவோம். நீங்கள் செடி வந்து டேமேஜ் ஆகிருமோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. செடி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான செடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ரோஜா செடியை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போய் இப்போ ஒரு 2000 பிளான்ட் செலக்ட் பண்ணி நாங்களே பார்த்து எடுத்துகிட்டு வரது. இப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அதிலேருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் அந்த ரோஜா செடி வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இந்த செடியை பாருங்கள், எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து அதிகமான பிரான்ச் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா, நார்மலாக சொல்கிறேன், டிஃப்ரெண்ட் கலர்ஸு மட்டும் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 2 பிரான்ச் அந்த மாதிரி தான் வரும். மற்றபடி ரோஜா செடி பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு குவாலிட்டியான செடியை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான ரோஜா செடியை தான் கொடுப்போம். நம்மகிட்ட வாங்குகிற ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் அந்த இலை பழுப்பு வந்து ஏற்படாது. எல்லாமே புது ரோஜா செடி தான். இந்த பழைய ரோஜா செடின்னுவாங்க, ரொம்ப நாள் ஆகி அது பராமரிப்பு இல்லாத ரோஜா செடி தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி செடியெலாம் யாருக்குமே சென்ட் பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ரோஜா செடி மட்டும் தான் கொடுப்போம். இப்போ சாமந்தி கலெக்ஷனையும் பார்த்துக்கோங்க. சாமந்தியும் இந்த மாதிரி தாராளமாக இப்போ வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இந்த குவாலிட்டிக்கு குறையில்லாமல் கொடுப்போம். அடுத்ததான் உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தும் அப்டேட் பண்ணுவோம். அப்போ அப்டேட் பண்ணும்போது செடி எந்த அளவுக்கு இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயிட்லாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது. இந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி செடியோட குவாலிட்டி கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கூடும். இப்போ ஒயிட்டுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, எல்லோ அந்த மாதிரி வெரைட்டிக்கு ஒவ்வொரு செடிக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி குறையும் கூடும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் கேட்லாக் கூட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
செக் பண்ணி பார்த்து உள்ளே போய் உங்களுக்கு வேணுன்ற செடியை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஜா செடி தான். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அந்த கேட்லாக்குள்ளே கொடுக்குற ரோஜா செடியோட வெரைட்டி எல்லாமே நம்ம நர்சரியில் எப்போயுமே அவைலபிளாக தான் இருக்கும். நம்மகிட்ட இல்லைன்னா கேட்லாக்கில் ரோஜா செடி ஷோ ஆகாத அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ இருக்கிற ரோஜா செடியை நீங்கள் எது வேண்டாலும் ஆர்டர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.